Why resurrection? ஏன் உயிர்த்தெழுதல்? Only when resurrection happens, உயிர்த்தெழுதல் நடந்தால்தான் we have the assurance of heaven. Amen. பரலோகம் என்கிற நம்பிக்கை நமக்குள் வருகிறது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை பறைசாற்ற விரும்புகிறேன். Amen. I want to declare a freedom today. நீங்கள் மரித்தாலும் உயிரோடு எழும்புவீர்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகிற வரையிலும் Till Jesus was resurrected, எல்லாருடைய ஆத்துமாவும் பாதாளத்துக்கு இறங்குச்சு. everyone's soul was down deep. ஆனா இயேசு உயிரோடு எழுந்ததால் Because Jesus rose up, நம்ம எல்லாருடைய ஆத்துமாவையும் amen, all of our souls, நாமும் எழும்ப முடியும். we can also rise up. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், The book of Matthew, 40வது வசனம். 12ஆம் அதிகாரம் 40வது வசனம். chapter 12 and the 40th verse. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள். Jesus was crucified on the cross. 3 நாட்கள் 3 days. அவர் பூமியின் மடியிலே இருந்தார். He was in the earth, under the earth 3 days. பூமியின் இருதயத்திலே இருந்தார். He was in the heart of the earth. அவர் எங்கே என்று யாரும் பார்க்க முடியவில்லை. No one could see him. ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. But I have a question. 3 நாள் என்று சொல்லுகிறார்களே, They say 3 days. 3 நாள்ல ஆண்டவர் எழும்புவார்னு சொல்றாங்களே, They say in 3 days he's going to rise up. எப்படி அது சாத்தியம்? How is it possible? மார்க் எழுதின சுவிசேஷம் The book of Mark, 10ஆம் அதிகாரம் 10th chapter. 34ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும், Let's read the 34th verse. அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து Our Lord Jesus Christ, அவர் உயிரோடு இருக்கையில், as he was alive, அவருடைய சீஷர்களுக்கு அவர் பலமுறை பிரசங்கம் பண்ணும்போது, as he was preaching to his disciples many times, தன் மரணத்தை குறித்து பேசினார். he was speaking about his death. பொதுவாக நாம் எல்லாம் மரணத்தை பத்தி பேச மாட்டோம். Usually we don't speak about our death. அபிஷ்டு வாய கழுவு, எதுக்கு மரிக்கிறத பத்தி பேசுற அப்படின்னு உடனே எல்லாரும் திட்டுவா. Usually we don't speak about our death because other people will scold us when we do that. ஏன்னா எல்லாருக்குமே மரணம்னு சொன்னாலே ஒரு பயம். Because when we speak about death, everyone are frightened about it. முக்கியமா யாராவது இந்த சுடுகாடு பக்கம் கல்லறை பக்கம் போனாலே அந்த பக்கம் திரும்பவே மாட்டாங்க. Usually when they go near the cremation ground, they will never turn that side. நான் முந்தையெல்லாம் பஸ்ல போகும்போது பார்த்துருக்கிறேன். Before when I used to go at the bus, I used to see. கல்லறை பக்கம் வரும்போது திரும்பி வாயில போட்டுக்குவாங்க. சுடுகாடு பக்கம் போகும்போது இந்த பக்கமா திரும்பிக்குவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே மரணம்னா ஒரு பயம். Because all of us are frightened about death. ஆனால் இயேசு கிறிஸ்து, But Jesus Christ, எப்பொழுதெல்லாம் மரணத்தை பற்றி பேசினாரோ, whenever he spoke about death, அப்பொழுதெல்லாம் அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றியும் பேசினார். Amen. Whenever he spoke about death, he also spoke about his resurrection. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? Hallelujah. சதமா சொல்றீங்களா? Hallelujah. 3ஆம் நாளிலே அவர் எழுந்தருளுவாரா? On the 3rd day he rose up. அவர் உயிரோடு எழுந்திருப்பாரா? He will rise up alive. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். When you read Luke chapter 9 and verse 22, மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். சொல்லுங்க ஆமென். In English. And he said, the Son of Man will suffer many things, and he will be rejected by the elders, the chief priests and the teachers of the law, and he must be killed, and on the 3rd day he raised to life. Hallelujah. Hallelujah. ஏன் கேள்வி என்னன்னா 3 நாள் ஆச்சா? 3 days was over. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நம்ம எல்லாரும் நம்முடைய
புனித வெள்ளியை முடிச்சுட்டு போயிட்டோம். Friday we celebrated the Good Friday. சண்டே ஏர்லி மார்னிங் வந்து சொல்றோம் 3 நாள் ஆச்சுன்றோம். Sunday early morning we are here and we say 3 days are over. கணக்கு எங்கேயோ தப்பாகுதே. Somewhere it seems to be wrong. 3 நாள் ஃபுல்லா வரலையே. 3 days is not fully come. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றைக்கு சிலுவையில் அறையப்பட்டார்? On which day was he crucified on the cross? ஏன் வாரத்தின் முதலாம் நாள் விடியற் காலையிலே அவர் உயிர்த்தெழுந்தார்? Why did he rise up on the first day of the week? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். Listen carefully. வாரத்தில் வருகிற ஓய்வு நாள் என்று யூதர்களுக்கு ஒன்று உண்டு. Usually the Jewish people they have a Shabbat which comes per week. அவருடைய பண்டிகைகளுக்கென்று வருகிற ஓய்வு நாள் ஒன்று உண்டு. And there are Shabbats for the festivals also. எப்படி நமக்கு ரெகுலரா சண்டே வருகிறது, ஒரு ஸ்பெஷல் ஒரு ஈவெண்ட் வரும்போது இன்னொரு ஹாலிடே வருதோ, அதே போல ஓய்வு என்பது ரெண்டு வகைப்படும். Likewise, like how we celebrate our Sundays and the functions or the special days in the week, they have two kinds of festivals. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறையப்பட்டாரா? Jesus Christ, was he crucified on the cross on Friday? கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கலாம். யோவான் சுவிசேஷம் In the book of John, 19ஆம் அதிகாரம் 19th chapter, 31வது வசனம். 31st verse. யோவான் John 19ஆம் அதிகாரம் 19th chapter, 31வது வசனம். 31st verse. அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவர்களுடைய காலெலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்தமாக இருந்தபடியினால், it was a day of preparation. எல்லாரும் சொல்லுங்க, preparation. ஆயத்தப்படுகிற ஒரு நாள். அப்படினா ஓய்வு நாள் இன்னும் வரல. So it means the Shabbat hasn't come. It was going to be a preparation for the Sabbath. ஓய்வு நாளுக்கான ஒரு ஆயத்த நாளாக அது இருந்தது. So ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, So Jesus Christ, அவரை சிலுவையிலே அறைந்தது so they crucified him on the ஒரு cross. வியாழக்கிழமை. It was on a Thursday. ஓய்வு நாளுக்கு முந்தின நாள். It was the day before the Shabbat. யோவான் 19ஆம் அதிகாரம் In the book of John 19th chapter, 42வது வசனத்தை வாசித்து பாருங்கள். when you read the 42nd verse, யூதருடைய ஆயத்த நாளானபடியினாலும் சரி, அந்த கல்லறை சமீபமாய் இருந்தபடியினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். பாருங்க, இவங்க நாளைக்கு ஓய்வு நாள் வருகிறது, அதுக்கு முன்பாக இவரை அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் இரவிலே யோசேப்பு, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புடைய கல்லறையிலே இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். the day before the Shabbat, they were preparing a place for Jesus to be buried. So Joseph was preparing a place for him. Joseph of Arimathea had a tomb. அவர் ஒரு கல்லறை வைத்திருந்தார். And since it was going to be Sabbath next day, அடுத்த நாள் அது ஓய்வு நாளாக இருந்தபடியினால they found the tomb nearby and they kept Jesus inside. பக்கத்திலேயே இருந்த ஒரு கல்லறையை பார்த்து இயேசு கிறிஸ்துவை அதிலே வைத்தார்கள். Hallelujah. Hallelujah. புரிஞ்சவங்களா ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. இயேசு என்னைக்கு மரித்தார்? நம்ம தான் பெரிய வெள்ளின்னு சொல்லணும். ஸோ அப்போ வியாழக்கிழமை ஓய்வு நாளுக்கு முந்தின நாளாகிய ஆயத்த நாளில், so it was a preparation day before the Shabbat. so Thursday night, வியாழக்கிழமை இரவு, வெள்ளிக்கிழமை பகல், Friday daytime, வெள்ளிக்கிழமை இரவு, Friday night, சனிக்கிழமை Saturday full day, சனிக்கிழமை இரவு, Saturday night. எத்தனை இரவு வந்துச்சு? 3 இரவுகள் 3 பகல். அப்போ ஞாயிற்றுக்கிழமை என்கிற வாரத்தின் முதலாம் நாள் வந்தபோது, amen, when the first day, which is the Sunday of the week, when it comes, மார்க் எழுதின சுவிசேஷம் the book of Mark 16ஆம் அதிகாரம் 16th chapter, 9ஆம் வசனத்தை வாசிப்போம். let's read the 9th verse. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே, யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? Hallelujah. ஆண்டவர் உயிர் தெழுந்த நாள் தான் இந்த முதலாம் நாளை
நம்முடைய ஓய்வு நாளாக கொண்டாடுகிறோம். Amen. Because Jesus rose up on the first day of the week, that's why we celebrate it as Sunday. ஆனா இந்த 3 நாளும் ஆண்டவர் என்ன செய்தார்? But these 3 days, what was he doing? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 Peter chapter 3 18ஆம் வசனத்திலிருந்து from 18th verse 21ஆம் வசனம் முடிய வாசிக்கும்போது till verse 21 when we read. 1 Peter chapter 3 verse 18 to 21. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உயிர்த்தெழுதலினால் The resurrection day, நமக்கு ரட்சிப்பு. Amen. We receive our salvation on that day. ஏசாமி மட்டும் உயிரோடு எழும்பலனா? If Jesus didn't rise up, 3ஆம் நாள் அவள் எழும்பவில்லை என்றால், if he didn't rise up on the 3rd day, நமக்கு ரட்சிப்பே கிடையாது. we wouldn't have received the salvation. எல்லாரும் பிறந்தாங்க, everyone were born, அவதாரங்கள் பிறந்தது, they had so many forms of God, ஆனால் பிறந்த எல்லாருடைய கல்லறைகளும் மூடப்பட்டிருக்கிறது. but everyone who were born, all those tombs were closed. ஆனா ஒரே ஒரு கல்லறை மட்டும் இன்றைக்கு திறந்திருக்கிறது. Amen. Only one tomb is open till today. அந்த கல்லறையின் வாசலிலே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். Amen. It's written on the tomb, he is not here, he is risen. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் 3ஆம் நாள் On the 3rd day, உயிர்த்தெழுந்தார். he was resurrected. நான் விசுவாசிக்கிறேன், I believe நம்ம எல்லாரும் குட் ஃப்ரைடே அன்னைக்கு all of us on Good Friday, நம்ம எல்லா பாவங்களை அறிக்கை செய்து we confessed our sins. ஒரு மரணத்துக்கு ஒப்பாக கடந்து போனபடியினால், Though we went through the death experience, நம்முடைய இதயத்தை மரணத்தில் ஊற்றி செபித்ததினால், as we poured out our heart and prayed on that day, இந்த 3ஆம் நாளில் in this 3rd day, கர்த்தர் நம்மை எழுப்ப போகிறார். God is going to raise us up. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. பக்கத்துல உள்ள திரும்பி பார்த்து சொல்லுங்க, ரைஸ் அப். Rise up. சொல்லுங்க, ரைஸ் அப். எழும்பி வா. ரைஸ் அப். எழும்பி வா. அவர் எழுந்ததுனால தாங்க நமக்கு சொல்றாரு, எழுந்து வா. Amen. Because he was risen, he is calling us, rise up and come. சொல்லுங்க ஆமென். Amen. The greatest gift God can give mankind was life. மனித குலத்துக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய விலையேற பெற்ற ஒரு பரிசானது ஜீவன். The second greatest gift God can give man was death. இரண்டாவது பெரிய ஒரு பரிசை கொடுப்பார் என்றால் அது மரணம். Why? ஏன்? Only way to get back the life is through death. அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளுவதற்கு ஒரே வழி மரணத்தின் வழிதான். Because ஏனென்றால் everything in this world dies. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மரிக்கிறது. It is born அது பிறக்கிறது, and it dies. அது மரித்து But விடுகிறது. those in Christ, ஆனா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் we are special. நாம் விசேஷித்தவர்களாய் We are resurrected. நாம் உயிர்த்தெழுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். Third greatest gift, மூன்றாவது வெளியேற பெற்ற பரிசு resurrection. உயிர்த்தெழுதல். How many of you want to say amen? ஆமென். The first gift is life. முதலாவது பரிசு ஜீவன், Second gift is death. இரண்டாவது பரிசு மரணம், Third gift is resurrection. மூன்றாவது பரிசு உயிர்த்தெழுதல். Jesus Christ இயேசு கிறிஸ்து became the author and orchestrator of life. ஆண்டவராகிய இயேசு ஜீவனின் மேலும் மரணத்தின் மேலும் அதிகாரம் உள்ளவராக சிலுவை மரணத்தினால் அதிகாரம் பெற்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு குட்டி தம்பிக்கிட்ட
There was a small boy. பில்லி அவன் பேரு. அவன்கிட்ட சொல்லி கொடுத்தாங்க ஒரு நாடகம். They said it's a drama. அதுல இவனுக்கு தேவதூதன் வேடம். He has to act as an angel. இப்போ அங்க ஸ்திரீகள் வந்து கேட்கும்போது So the women, when they come and ask, தேவதூதன் சொல்லணும், the angel has to say, அவர் இங்கே இல்லை, he is not here, அவர் உயிர் தெழுந்தார். he is risen. He is not here, he is risen. அவர் இங்க இல்ல, அவர் உயிர் தெழுந்தார். அவனுக்கு 5 வயசு தான். He was just 5 years old. எல்லாம் மனப்பாடம் பண்ணி ஸ்டேஜில் வந்தோடனே மறந்துட்டான். He memorized everything, but when he came on the stage, he forgot. He is not here, he is risen. அவர் அங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்து விட்டார். He forgot. அது மறந்துட்டான். So the pastor அந்த பாஸ்டர் leaned into his ear காது பக்கத்துல போய் சொன்னாராம். and he whispered, அப்படியே மெதுவா சொன்னாராம், he is not here, அவர் இங்க இல்ல, he is risen. அவர் உயிரோட எழுந்துட்டார். The boy became bold. அந்த பையனுக்கு பயங்கர தைரியம் வந்துருச்சு. He took up the mic. மைக் எடுத்தான். He said, அவன் சொன்னானா, he is not here, அவர் இங்க இல்லை, he is in prison. ஒரு ஜெயில்ல இருக்காரு. அவனுக்கு ரிசனுக்கும் பிரிசனுக்கும் டிஃபரன்ஸ் தெரியல, காதுல விழுந்ததை சொல்லிட்டான். Many of us are like that. அநேகர் நம்ம இப்படிதான் இருக்கிறோம். We don't understand the power of resurrection. உயிர் தெழுந்த வல்லமையை குறித்து நாம் புரிந்து கொள்வதில்லை. Oh, I just wore a good dress and I came for this resurrection Sunday, brother. இந்த உயிர் தெழுந்த நாள் அன்னைக்கு நான் ஒரு நல்ல Dress போட்டு வந்தேன் பிரதர். Why resurrection? ஏன் உயிர் தெழுதல்? Only when resurrection happens, உயிர் தெழுதல் நடந்தால்தான் we have the assurance of heaven. Amen. பரலோகம் என்கிற நம்பிக்கை நமக்குள் வருகிறது. How many of you want to say amen? Amen. That's why mankind need not have fear. அதனால தான் மனுக்குலம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. Satan was carrying everybody through the power of death. மரணத்தை காண்பித்து பிசாசானவன் எல்லாரையும் பயமுறுத்தி வைத்துக் கொண்டிருந்தான். மரணத்தின் அதிபதியான பிசாசானவன் He was the authority of death. ஜீவ காலம் எல்லாம் His whole lifetime மரண பயத்தினாலே he brought the fear of death. மனுக்குலத்தை கட்டி வைத்தான். He bound the mankind with the spirit of death. ஆனால் இயேசு But Jesus, மரணத்தின் தாழ்பாளை முறித்து, amen, he broke the bondages of death. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் In the book of Hebrews 14-15 வாசித்து பாருங்க. when you read 14th and the 15th verse, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? hallelujah. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை பறைசாற்ற விரும்புகிறேன். Man, I want to declare a freedom today. நீங்கள் மரித்தாலும் உயிரோடு எழும்புவீர்கள். Amen. Though you die, you will resurrect again. The principle of resurrection, உயிர்த்தெழுதலின் கோட்பாடு. உயிர்த்தெழுதலின் கோட்பாடு. Principle of resurrection. உயிர்த்தெழுதலின் கோட்பாடு. பவுல் அப்போஸ்தலன் The apostle Paul 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே in 1 Corinthians chapter 15, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி பேசும்போது as he was speaking about the resurrection of Jesus 12ஆம் Christ, வசனத்திலிருந்து சொல்லுகிறார், from the 12th verse he speaks, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? மேல வாசி. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. சரி, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, அவர் உயிரோடு எழுந்திருக்கலனா எங்க பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசமும் உங்க விருதா. விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாய் காணப்படுவோமே. ஆமா, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. சரி, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நீங்கள் எதுல இருந்திருப்பீங்க?
பாவத்தில். அடுத்தது பாருங்க, அடுத்து என்ன சொல்றாங்க? கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டு இருப்பார்களே. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தார்களோ அவர்களும் கெட்டு போயிருப்பாங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். ஏன்னா இந்த லைஃப், இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கைக்காக மட்டும் நாம் ஆண்டவரை நம்பவில்லை. அடுத்த வசனம் 20ஆம் வசனம் முக்கியம், பாத்துக்கோங்க. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லு. சத்தமா ஒரு அல்லேலூயா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு சின்ன ரகசியம் சொல்றேன். Let me tell you a secret. முதல்ல மூனுக்கு போனது யார்? Who was the first one who went to moon? நீல் Armstrong. நீல் ஆம்ஸ்ட்ராங். அவர் மூனுக்கு போறதுக்கு முன்னாடி, நிலாவுக்கு போறதுக்கு முன்னாடி யாராவது போயிருக்காங்களா? யாராவது போயிருக்காங்களா? ஆனா நிலாவுக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் போனதுனால இன்னைக்கு எல்லா தேசமும் நாங்களும் நிலாவுக்கு ஒரு ராக்கெட் அனுப்புறோன்னு, சைனா, இந்தியா, எல்லா தேசமும் ராக்கெட்டை இன்னைக்கு நிலாவுக்கு அனுப்புது. அதுக்கு முன்னாடி யாருமே அனுப்பல. Before Neil Armstrong, no one went to the moon. Because he went, every nation wants to send somebody there, and they want to send rockets to the moon. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுகிற வரையிலும், Till Jesus was resurrected, எல்லாருடைய ஆத்மாவும் பாதாளத்துக்கு இறங்குச்சு. everyone's soul was down deep. ஆனா இயேசு உயிரோடு எழுந்ததால், Because Jesus rose up, நம்ம எல்லாருடைய ஆத்மாவையும், amen, all of our souls, நாமும் எழும்ப முடியும். we can also rise up. நமக்கு ஒரு வழியை காண்பித்தார். Because he has shown us a way. அவர் முதற்பலனானார். He was a firstborn. மரித்தோரிலிருந்து நித்திரையடைய வந்தவர்களில் முதற்பலனானார். He was the first fruit of those who have fallen asleep. அதுக்கு முன்னாடி நரகம், Before that there was hell. அதுக்கு முன்னாடி பாதாளம். Before that there was death. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை எல்லாம், All the Old Testament saints, அவர்களை பிசாசு சங்கிலியில கட்டி வச்சிருந்தான். Satan had bound them in chains. ஆனால் But இயேசு உயிரோடு எழும்பும்போது, when Jesus Christ was risen up, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு, those who were in captive, he took every one of them. அவர் உன்னதங்களுக்கு ஏறி As he went above to the heavens, மனுஷர்களுக்கு வரங்களை கொடுத்தார். he gave gifts to the mankind. எபேசியர் 4:8 சொல்லுகிறது. Ephesians 4:8 says like that. அவர் அதுதான் செய்தாரா? That's what he did. அந்த 3 நாள் அதுக்கு தான் அவர் பூமியின் மடியில இருந்தார். That's why he took 3 days to go into the earth. பாதாளத்தில் இருந்த எல்லா பரிசுத்தவான்களையும், All the saints who were there in the hell, அவங்களை எல்லாம் விடுவிச்சார். he delivered them. பிசாசு கிட்ட சொன்னார், And he said, Satan, கையை எடுறா, take out your hand. என் பிள்ளைகளை நான் எடுத்துட்டு போகணும்டா. I want to take my children along with me. அவர்களுக்காக நான் மரித்து விட்டேன். Because I am dead for them. அவர்களுக்கு இனி ஆக்கினை தீர்ப்பு இல்லை. Hereafter they have no condemnation. அவர்களுக்கு உயிர் தெழுதல் நம்பிக்கை வந்துவிட்டது. Amen. They have the hope of resurrection inside them. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. ஏசாயா தீர்க்கதரிசி The book of Isaiah, அதை பார்த்தார். the prophet Isaiah saw that. ஏசாயா 25:8 வசனத்தில், Isaiah 25th chapter and the 8th verse. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அவர் உயிர் தெழுதலினால் Because of his resurrection, நமக்கு என்ன பலன் கிடைத்தது? you know what we have received? ஏசாயா 30ஆம் அதிகாரம் In the book of Isaiah, 18ஆம் வசனம் வாசிங்க. 13th chapter and the 18th I verse. spoke about the principle of resurrection. உயிர்த்தெழுதலின் கோட்பாடை குறித்து நான் பேசினேன். Now the goal of resurrection. இப்பொழுது உயிர்த்தெழுதலின் லக்கை குறித்து நான் பேசுகிறேன். அவர் மறுபடி எழும்புவது எதற்காக? You know why he is going to rise up again? அவருக்காக அல்ல,
It's not for him. உங்கள் மேல் மனதுருகும்படி. Amen. Because he is compassionate about you. இயேசு சாமிக்கு For Jesus Christ, உயிரோடு எழுந்து he rose up again. வாழ்வது எந்த பிரயோஜனமும் இல்ல. There's no meaning for him to live again. ஏன்னா அவர் ஏற்கனவே பரலோகத்துல இருந்தவர். Because he was already in heaven. அவர் எதுக்கு பூமிக்கு வரணும்? Why should he come to the earth? அவர் எதுக்கு மரிக்கணும்? Why should he die? அவர் எதுக்கு உயிரோடு எழும்பணும்? Why he should rise up again? நம்மேல் மனதுருகும்படி. Amen. Because he wanted to show his compassion on us. நம்மை உயிரோடு எழுப்பும்படி. Because he wanted to raise us alive. மூன்றாம் நாள் On the third day. அவர் உயிரோடு எழுந்தது. Because he rose up on the third day. நம்மேல் மனதுருகி. Because he had compassion on நமக்கு us. நீதி செய்வதற்காக. Amen. Because he wanted to do righteousness to us. அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு Those who are waiting on him. அவர் எழுந்திருப்பார். He will rise up. யூதாஸ் காரியோத் Judas முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தார். kissed Jesus and he should betray him. ஆனால் But அந்த 3 நாள் அவன் காத்திருக்கவில்லை. on those 3 days he didn't wait. அவன் நாண்டு கொண்டு செத்தான். He died. பேதுருவும் மறுதலித்தான். Peter also denied. ஆனால் 3 நாள் காத்திருந்தான். But he waited for 3 days. இயேசு வந்து அவனை மரணத்திலிருந்து Amen. உயிரோடு எழுப்பி Jesus came again அப்போஸ்தலனாய் மாற்றி விட்டார். and changed him as an apostle. வெயிட் பண்ற உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். I want to tell to the people who are waiting. நீங்கள் பெரிய காரியங்களை சாதிக்க போறீங்க. Amen. You are going to do great exploits for him. பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க. Look at your neighbor and பக்கத்துல say, பார்த்து சொல்லுங்க. ஹே look at your neighbor and ஹே say, hey, எழும்பி வா. rise up, எழும்பி வா. rise up. சொல்லுங்க ஆமென். Amen. வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. Don't think your life is over. எவ்வளவு பாடு வந்தால் How much ever you endure, இயேசு எப்படி எழுந்தாரோ like how Jesus rose up, அவர் உயிரையே எடுத்தாலும் though they took his life, பிதா அவரை உயிர்ப்பித்தது போல like Father God who revived him again, உங்களை உயிர்ப்பிக்க போறார். God is going to revive you. இப்போ உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து பேச விரும்புகிறேன். Now I want to speak about the power of the resurrection. உயிர்த்தெழுதலின் வல்லமை. The resurrection power of God. 1 கொரிந்தியர் 1 Corinthians 6ஆம் அதிகாரம் 6th chapter 14ஆம் வசனம். 14th verse. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். By his power God raised the Lord from the dead, he will raise us also. Amen. அவரை எழுப்பினார்ல, Amen. He raised Jesus, நம்மை எழுப்புவார். so he will raise us also. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நம்மளை எழுப்புவார். நம்மையும் எழுப்புவார். கடன்ல இருந்து He எழுப்புவார். will raise you up from the dead. வியாதியில இருந்து He எழுப்புவார். will raise you up from the sickness. இந்த வருஷம் This year தோல்வியில இருந்து உங்களை எழுப்ப he போகிறார். is going to raise you up from நீங்க all ஜெயாலியா failures. மாற போறீங்க. And you are going to become a victor. முடியாதவைகள் முடிய போகிறது. Amen. Impossible things are going to be possible. இப்பதான் Amen. கையை தட்ட மாட்டேன்றீங்களே. Amen. This is just the beginning. ஆண்டவர் எழுப்ப போகிறார். Jesus is going to raise you up. அவரை எழுப்பினார்ல. Because he raised Jesus. இன்னைக்கு நீங்க ஜெபிக்கும் போது Today when you are going to pray, ஒண்ணே ஒன்னு பிதா கிட்ட கேட்கணும். you are just going to ask one thing to the Father God. இயேசு சாமி எழுப்புனீங்கல்ல, As you raised up Jesus, என்னையும் எழுப்பணும். you will raise me up. சொல்லுங்க ஆமென். Amen. அவரை எழுப்புனீங்கல்ல, Because you raised Jesus அவரை up. எழுப்புனீங்கல்ல, You raised Jesus up. எல்லாம் முடிந்த அவரை Everything was over. You raised him up. கவனிங்க. Listen carefully. மற்றவங்களுக்கு ஒண்ணுனா உதவி செஞ்சு அவங்கள தூக்கி விடலாம். If other people go through something, you can go and help them and lift them up. இயேசு கிறிஸ்துவுக்கு மரணம் வந்துருச்சுனா, But when Jesus himself had to endure death, அதை பார்த்துட்டு பிதா சும்மா இருக்க மாட்டார். Father God will see that and he'll not be silent. தமது ஆவியை அனுப்பினார். Amen. He sent his spirit. 2 கொரிந்தியர் 2 Corinthians 4ஆம் அதிகாரம் 4th chapter 14ஆம் வசனம் சொல்லுகிறது. 14th verse says like this. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் ஆ, எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். Amen. Because we know that the one who raised the Lord Jesus
from the dead will also raise us up with Jesus and present with us you to himself. பவுலுக்கு இருந்த நம்பிக்கை பாருங்க. Look at the confidence inside ஏ Paul. கொரிந்து சபையே, He's telling Corinthian church, கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் he raised Jesus Christ. எங்களையும் He will raise us up இயேசுவை கொண்டு like with Jesus. எங்களை எழுப்புவார். He will raise us up. நாங்க எழுப்புவோம். We will rise up. இந்திய திருச்சபையே, Indian church, நினைச்சிராதீங்க நம்ம கதை முடிஞ்சிச்சுன்னு. don't think your story is over. இப்பதான் ஆரம்பமே. This is just the beginning. இப்பதான் ஆரம்பமே. This is just the beginning. அவர் மரித்தோரையே உயிரோடு எழுப்புகிறவர். He is the one who raises dead people சபையாகிய alive. தம்முடைய சரீரத்தை உலர்ந்த எலும்புகளை Amen. உயிரோடு எழுப்ப. Amen. ரோமர் 8ஆம் அதிகாரம் In Romans chapter 8, 11ஆம் வசனத்தில் 11th verse, நம்மை எப்படி எழுப்புவார் என்று சொல்லி வெளியரங்கமாய் கர்த்தர் சொல்றார். Amen. God is speaking that how he's going to raise us up. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி Amen. உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே, உங்ககிட்ட வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். Amen. யாருக்கெல்லாம் சுகம் வேணும் அவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லு. Hallelujah. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சரீரத்தை உயிர்ப்பிப்பார். Amen. He will resurrect your bodies. ஏசாயா 26ஆம் அதிகாரம் The book of Isaiah 26th chapter. 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Let's read the 19th verse. மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து கெம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. But your dead will live, Lord. Lord, their bodies will rise. Let those who dwell in the dust wake up and shout for joy. Your dew is like the dew of the morning. The earth will give birth to her dead. Somebody said amen. Amen. இப்போ உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல போறேன். Let me tell a secret to you. எப்படி கர்த்தர் உங்களை உயிர் தெழ வைக்க You know போகிறார். how God is going to resurrect you again. இங்கே ஏசாயா சொல்லுகிறார், Here Isaiah prophet says, மரித்த உம்முடையவர்கள் the dead ones of yours பிரேதமான என்னுடையவர்களோடு கூட எழுந்திருப்பார்கள். they will rise up. The ones who are dead, they will rise up with me. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அது என்ன உம்முடையவர்கள்? What is that? Yours, என்னுடையவர்கள். my people. தீர்க்கதரிசி Prophet says, ஆண்டவரை பார்க்கும்போது சொல்றார், he looks at the Lord and says, எங்களுடையவைகள் எல்லாம் பிரேதமானவர்கள். all of us are dead. காப்சஸ். They are corpses. ஆனா உம்முடையவர் But your people, yours, மரித்தாலும் though he was dead, எங்களுடையவர்களோடு பிரேதங்களான எங்களுடைய மரித்தவர்களோடு the dead ones, the corpse who are with us, உம்முடையவர் yours, with ours with us. will be raised up. Amen. புரியலையா? அவர் எதுக்கு மரிச்சார் தெரியுமா? You know why he was dead? நம்மை எல்லாம் பிரேதங்களாய் மண்ணுக்கு கீழே இருந்த நம்மை, Amen. As we were dead and inside the mud. இதெல்லாம் இப்போ நான் அடுத்தது சொல்றேன் பாருங்க. இது ஏசாயா அன்னைக்கே பார்த்திருக்கிறார். Isaiah saw it that day itself. அதுல ஒரு ரகசியம் சொல்றார். He says a secret in that. எப்படி அவர் எழும்புவாரா? How he will rise up. அந்த வசனத்துல பிற்பகுதியில சொல்றார், It says in the later half of this verse, உம்முடைய பனி, the dew, your dew, உம்முடைய பனி your dew, பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். it's like the dew of the morning. அந்த பனி துளியினால் The dew drops
மண்ணுக்கு கீழ் இருக்கிற விதை, the seeds which is inside the soil, நாம் விதைத்த சரீரங்களை, we have sown the souls inside the mud, விதைகளை, the seeds which are sown inside. நம்ம தகப்பன் தாயை Our father, our mother, ஒரு நாள், one day, ஒரு பனி, the dew, ஒரு பனி, a dew. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். Amen. He is the Holy Spirit of God. பனி போல இறங்குகிறவர். Amen. He is the one who descends like a dew on அவர் us. என்ன செய்வார்? You know what he is going to do? அவருக்காக காத்திருக்கிற பிரேதங்களை Every bodies who are waiting for him, பனித்துளியாய் இறங்கி வந்து he comes down as a dew drop மண்ணுக்குள் inside the ஒரு earth. விதை The seed inside. காத்திருப்பதற்கு பெயர் germination time. Amen. The seed which waits inside the soil, it has a time and it's called the germination கோதுமை time. மணியானது The wheat, the seed of wheat, நிலத்திலே விழுந்து it falls in the ground செத்ததே ஆகில் unless it dies. மிகுந்த பலனை கொடுக்கும். It can give much produce. செத்த பிறகு அதுல வாழ்க்கை இல்லையே ஐயா. If it is dead, after that he doesn't have life இருக்குது inside. ஐயா. No, it is there. ஏன்னா Why? அது பாடுகளின் வழியே, Because it went through the suffering. உபத்திரவங்களின் வழியே, It went through the tribulation. அது ஒரு மரணத்தை அனுபவித்த பிறகு, Because it suffered the death. அது கண்ணீர் விட்ட பிறகு, After the tears it shed, என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று when it said, I have nothing with அது சரண்டராய் இருக்கும் போது, Amen. When it stands surrendered and says, I have nothing in அந்த me, Lord. மண்ணுக்குள் இருக்கிற விதை மேல் The seeds which is inside the earth, பூமியிலே இறங்குகிற பனி the dew which descends on அந்த the earth, பூண்டின் மேல் இறங்கும் போது when it descends on the earth, மரித்தோரை பூமி புறப்படப்படும். Amen. The earth will give up the dead alive. பனி, நான் உங்கள் மேல் பேசுகிற என்னுடைய வார்த்தைகள் உங்க மேல பனிய போல. Amen. The words which I பனி. speak, the words which I speak, is பரிசுத்த for them ஆவியானவர். as the dew, the Holy Spirit of God. உபாகமம் 32:2 சொல்லுகிறது, Deuteronomy 32:2 says, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் என் வசனம் இறங்கும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் என் வசனம் இறங்கும். எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமென் சொல்ல விரும்புகிறேன்? இந்த செய்தியை கொடுக்கும் போது as I'm preaching this word of God, உங்க மேல ஒரு பனி வருகிறது. Amen. God's dew is descending. தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, Just keep your hands on your head and என் மேல ஒரு பனி வருகிறது. the dew of God is என் descending வாழ்க்கையில in my life. செத்து போன எல்லாத்தையும் Everything which is dead, கர்த்தர் இப்போ உயிர்ப்பிக்கிறார். God is resurrecting. அது உயிரோடு எழும்புகிறது. It's raising up alive. என்னுடைய ஃபினான்ஸ் இப்போ எழும்புகிறது. My finances are raising up. என் குடும்பத்தின் சமாதானம் எழும்புகிறது. My family peace is raising நான் up. கடன்ல இருந்து வெளியே வர்றேன். I'm coming out of my debts. நான் புது மனுஷனா எழும்ப போகிறேன். I am raising up as a new man. நான் எழும்புகிறேன். I will rise up. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. Shake off your dust and rise up. எருசலேமே வீற்றிரு. Jerusalem, rise up. ஆண்டவர் சொல்றாரு, God is telling, நீ தூக்கத்தை விட்டு எழும்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. it's time for you to wake up from your sleep. ஏன்னா Because இருளில் இருக்கிற உன்னை you are in darkness. வெளிச்சத்துக்கு கர்த்தர் கொண்டு வரும்படி, Amen. When God brings you to the light, மரித்த விதையாகிய உன்னை, the seed, you as a seed, you are dead. மறுபடி துளிர்க்க வைத்து Once again, He's going to make you sprout. பெரிய மரமாக மாற்றுகிறார். And He's making you as a very big tree. இயேசு மரித்ததால்
Because Jesus died, கிறிஸ்து மரித்ததால் because Christ died, உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள். the whole world is filled with Christians. மரணத்துக்கு ஒப்பான பாடுகளை நீங்கள் சகித்ததால், Because you have endured the suffering unto death, உங்களைப் போல ஏராளமானவர்களை கர்த்தர் அற்புதங்களாய் அடையாளங்களாய் amen, God is going to change many people like you as signs and wonders. உங்கள் மூலமாய் எழுப்ப போகிறார். Through you, those people are going to rise up. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. அதுக்கு தான் கர்த்தர் சொல்றார், That's why God says, எழும்பி வா, rise up and come. எழும்பி வா. Rise up. உன் மேல ஒரு பனி வந்துருச்சு. The dew is upon you. Rise up. இனிமேல் நீ வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. There's no need for you to wait more. யார் என்னை எழுப்பி விடுவா? Who will come and raise me up? பனி போல அவர் இறங்கி வந்துட்டார். He has already descended on you as வியாதியை விட்டு எழும்பு. raise up from your sick bed. சாபத்தை விட்டு எழும்பு. Raise up from your curse. போராட்டத்தை விட்டு எழும்பு. Raise up from your tribulations. கட்டுகளை விட்டு எழும்பு. Raise up from your bondages. உயிரோடு எழுந்தவர் The one who was risen up to the உன்னையும் life. எழுப்ப வல்லமை He உள்ளவராயிருக்கிறார். is powerful to raise you up. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.